to everyone present here. I am Vakishwari from MCOM first year. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணது நேற்று 1 month முன்னாடியே எப்படி மேம் 2000 மெம்பர்ஸான ஒரு சின்ன ஒரு டவுட்டோட தான் ஆரம்பிச்சோம். பிகாஸ் நாங்கள் ஒரு 4-5 பேர் கற்றுக்கிட்டு இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரோம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஃப்ரெஷர்ஸ் கூடயோ சீனியர்ஸ் கூடயோ பெரிய ரேப்போவோ அவ்வளோ ஒரு தெரிஞ்சதோ கிடையாது. ரொம்ப பயமா இருந்தது என்னதுன்னா இன்னும் நம்ம ஸ்டூடெண்ட் இவங்க சொல்லி நம்ம கற்றுக்கணுமா அப்படின்னா போர்த்தால் வந்து நான் கிளாஸ் எடுத்தோம். மாதிரி ஒருத்தர் கூட அப்படி நினைக்கவே இல்லை. பிகாஸ் ஆடியன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணல, கோஆர்டினேட்டடாக இல்லைன்னா நம்மளால சாங்ஸை ஒழுங்காக சொல்லி தந்துக்க முடியாது. அதே மாதிரி ஒரு மேமும் நமக்கு எப்படி போர்ஷன் முடிச்சிருவாங்க, இன்கம்ப்ளீட் ஒர்க்ஸ் இருக்குன்னு ஒரு பக்கம் டென்ஷன் ஓடணும். எல்லா மேமுக்கும் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும், எக்ஸாம் இயரிங் அவங்களும் விட்டுட்டு எங்க கூட வந்தவங்க வந்து விஜயலட்சுமி மேம், பூர்ணி மேம், அனுராதா மேம்லாம் சான்ஸ்கிரிட் மேமும் எல்லாருக்கும் நமக்கு ஒரு அந்த காமாட்சி விருந்தத்தை 2வது வாட்டி பாட்டுனாலே நமக்கெல்லாம் கண்டிப்பாக வரும். 5 பேரும் டெய்லி அதே பாட்டு கேட்டு அது நிஜமான ஒரு பெரிய மன தைரியம் வேணும். அதே மாதிரி நம்ம ஃபார்வர்டாக இருக்கணுன்றதுனால நம்ம தமிழ் அந்த கல்ச்சர் கொஞ்சம் அழிஞ்சு வருதுல்ல. பாரதியார் வந்து நிறைய பக்தி இலக்கியம் இந்த ஃப்ரீடம் அந்த உணர்வுலாம் கொடுத்திருந்தாலும் தமிழ் இனிமேல சாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி ஒரு நிலைமையில இப்படி ஒரு அப்பப்போ ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் கிளாஸ்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்லோகம் சொல்லும்போது அப்படியே சொல்லாம மீனிங்கை சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். அது எல்லாமே எங்க கூட வந்தவங்க லைக் லாஸ்ட் டேஸ் ஃபுல் ஓவரால் 300+ ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நல்ல கோஆப்ரேட் பண்ணதுனால தான் எப்படி லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் alone makes the mighty ocean பண்ணி எல்லாருமே வந்து கோஆர்டினேட் பண்ணி மூவி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் சக்ஸஸ் ஆச்சு. ஓவரால் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்யூ.